வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் காரைக்குடியில் அருள்பாலிக்கிற அன்னை கொப்புடை அம்மனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிவகங்கை மாவட்டம் ஆகிய காரைக்குடியில் இந்த அம்மன் பிரசித்தி பெற்ற அம்மன், மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இந்த தலத்தில் அம்மன் மூலவராகவும் உற்சவராகவும் இந்த கொப்புடை நாயகி அம்மனை அருள்பாலிக்கிறார். இந்த 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 அம்மனே, இந்த உற்சவ அம்மனே மூர்த்தியாக இருப்பது காரைக்குடி கொப்புடை நாயகி அம்மன் கோவிலில் மட்டும்தான். இந்த கோவிலில் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி வேறு எங்குமே இல்லாத கோலத்தில் குதிரையில் அமர்ந்தபடி இங்கு அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலில் சரும வியாதிகள், குழந்தை பேறு இல்லாமை போன்ற குறைபாடுகளினால் அவதிப்படுவோர் மற்றும் மனவாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திப்போர் போன்றவர் அனைவரும் வந்து வழிபட்டு அம்மனின் அருளை பெற்று தங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகின்றனர். இந்த கோவில் காரைக்குடி நகரில் நடுவிலே அமைந்துள்ளது. கோவில் நுழைவாயிலில் உள்ள ராஜகோபுரம் 3 நிலைகளோடு ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. அம்மனின் அருள் பெற உள்ளே நுழைந்ததும் சோபன மண்டபமும் வருகிறது. இடப்புறம் விநாயகர் சன்னதி, வல்லத்து கருப்பர் சன்னதியும் உள்ளன. வலப்புறம் வண்ண மயில் வாகனன் தண்டாயுதபாணியாக அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலோட ஸ்தலபுராணம் என்னன்னா, ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் வனப்பகுதியாக இருந்தது. இதில் காரை மரங்கள் அதிகம் வளர்ந்திருந்தன. அவற்றை சமன்படுத்தி மக்கள் குடியேறியதால் காரைக்குடி என்று பெயராயிற்று. காரைக்குடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது செஞ்சை சங்கராபுரம். இங்கு காட்டம்மன் கோவில் குடியிருக்கிறார். இங்குள்ள காட்டம்மனும் கொப்புடை நாயகியும் அக்காள் தங்கை. காட்டம்மனுக்கு 7 பிள்ளைகள். கொப்புடை நாயகிக்கோ பிள்ளைகள் இல்லை. அக்காளின் குழந்தைகளை பார்க்க அரிசி மாவில் செய்யப்பட்ட கொழுக்கட்டைகளை செய்து எடுத்துக்கொண்டு தங்கை பாசத்துடன் சென்று பார்த்து வருவது வழக்கம். ஆனால் அக்காளுக்கோ புத்தி கோணல். தங்கை தன் பிள்ளைகளை பார்க்க அடிக்கடி வருவதை அவள் விரும்பவில்லை. அதனால் தன் பிள்ளைகளை ஒளித்து வைத்துவிட்டு தங்கையிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தார். இதை குறிப்பால் உணர்ந்த கொப்புடை நாயகி, ஒளித்து வைக்கப்பட்ட பிள்ளைகளை இனி பார்க்க வரவே மாட்டேன் என கூறி உக்கிரகமாய் போய் அமர்ந்து விட்டார். அக்கா தன் தவற்றை உணர்ந்து கலங்கினார். கொப்புடை நாயகி தன் அக்காவையும் மன்னித்து அருளினார் என்பது இந்த கோவிலின் தலவரலாறு. இந்த கோவிலில் ஆதிசங்கரர் தனது ஸ்ரீ சக்கரத்தை வைத்து வழிபட்ட ஸ்தலம் என்பதால் இந்த ஆலயத்துக்குள் அருகில் வரும் பொழுதே இதன் ஆகர்ஷண சக்தி நம்மால் உணர முடிகிறது. காரைக்குடியின் காவல் தெய்வம் இந்த கொப்புடை நாயகி அம்மன். இந்த கொப்புடை நாயகி அம்மன் மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்கள் மக்களுக்கே வளம் பல தந்து நலமுடன் காக்கும் தெய்வமாகவும் இந்த அம்பாள் திகழ்கின்றார். இந்த கோவிலில் பக்தர்கள் அன்னைக்கு அபிஷேகம் செய்வதும் வஸ்திரங்களை சமர்ப்பித்தும் பக்தர்கள் தங்கள் விருப்பத்தை உணர்ந்து கொள்ளும் பொதுவான கடமைகளாகும். தமிழில் கொப்பு என்றால் கிளைகள் என்று பொருள். தேவியின் சிலை பஞ்சலோகத்தால் ஆனது. 5 உலோகங்களின் கலவை. அவள் நெருப்பு கிரீடத்தை அணிந்து வலது கையில் திரிசூலத்தை, வலது கீழ் பக்கத்தில் பக்தர்களுக்கு வரமளிக்கும் அபயஹஸ்தத்தையும், இடது மேல் கையில் கயிற்றையும் கீழ் மண்டை ஓட்டையும் ஏந்திருக்கிறாள். இந்த கோவிலில் என்ன திருவிழான்னா, சித்திரை மாதங்களில் தொடங்கி வைகாசி முதல் வாரம் வரை 10 நாள் செவ்வாய்க்கிழமை பெரும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த சித்திரை மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமைகள் இருந்தால் 2வது செவ்வாய்க்கிழமையில் அல்லது 5 செவ்வாய்க்கிழமைகள் இருந்தால் 3வது செவ்வாய்க்கிழமையிலும் இந்த பூச்சொரிதல் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. ஏறக்குறைய ஏப்ரல் 14ஆம் தேதி வரும் தமிழ் புத்தாண்டு தினம், செப்டம்பர் அக்டோபரில் புரட்டாசி நவராத்திரி விழா, ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வரும் ஆடி செவ்வாய், நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வரும் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி, மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வரும் பங்குனி தாராபிஷேகம் ஆகியவை கோவிலில் கொண்டாடப்படும் மற்ற திருவிழாக்களாகும். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாகவே இருக்கும். இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.